நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் டவுன் முருகன் கோயில் ஏரியா மாயம்பிள்ளையார் கோயிலுக்கு பேக் சைடு நம்ம ஒர்க் ஷாப் இருக்குங்க. அண்ணாமலை இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 17 வருஷமாக நம்ம இந்த தொழில் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு 100 டன் கெப்பாசிட்டியில் எடுத்து பண்ண வண்டிங்க அது. இந்த வண்டிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏதோ ஒரு 20 வண்டி பக்கமாக நான் செஞ்சு கொடுத்துருப்போங்க. நல்லபடியாக இந்த நாள் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா 100 டன் கெப்பாசிட்டினால நம்ம 25 mm பிளேட் எடுத்து 350 கிரேட் மெயின்டைன் பண்ணுவோங்க. கிரேடுங்கிறது குவாலிட்டி வைஸில் நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிறதே இல்லைங்க. அதனால் 350 கிரேட் எடுத்து ஜிந்தால் பிளேட்டில் எடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபேப்ரிகேட் தாங்க பண்ணோம். ஃபேப்ரிகேட்னா ஒரு சாதாரண பார்த்திங்கன்னா ஃபுல் நார்மல் ஃப்ளாட்டான ஒரு பிளேட் தாங்க இருக்கும். அதை எடுத்து எல்லாம் நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ, என்ன கெப்பாசிட்டி டன் கெப்பாசிட்டி வண்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பிளேட்டெல்லாம் கட் பண்ணி செய்கிறது தாங்க ஃபேப்ரிகேட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங்கும் பார்த்தீங்கன்னா சாதா வெல்டு அடிக்கிறது இல்லைங்க. சிஓட்டோ இல்லை நார்மல் வெல்டிங்கில் அடிக்கிறது இல்லைங்க. பார்த்தீங்கன்னா சா வெல்டுன்னு சொல்லுவாங்க. சா அப்படின்னா EN 8 கிரேடுன்னு சொல்லுவாங்க. ஆட்டோ ட்ராக்கில் அதுவே போகுங்க. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த வீடியோவில் இருக்குங்க, இந்த வீடியோவில் இருக்கும். அந்த வெல்டிங் பற்றிலாம் இருக்கும். அந்த வெல்டு தான் நம்ம அடிக்கிறோம். நமக்கு நம்ம மட்டும் தான் அது பண்ணிகிட்டு இருக்கோம். மற்ற பக்கம் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துலலாம் பண்ணுறாங்க, ராணிப்பேட்டையோ இல்லை மற்ற இடத்துலலாம் பண்ணுறாங்க. இங்கே நாமக்கல்லாம் நம்ம மட்டும்தான் பண்ணுறோங்க அந்த வெல்டு எடுத்து. அதில் செய்யப்பட்ட வண்டி தாங்க இந்த வண்டி. பீம் பார்த்தீங்கன்னா 5 பீம் வரும். சைடு பீம்னு பார்த்தீங்கன்னா சைடும் ஃபேப்ரிகேட் பண்ணி தான் போடுங்க. சைடு பீம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 100 டன் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால 20 mm கெட்டில் தாங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சென்டர் பீம்லாம் பார்த்தீங்கன்னா 3 பீமும் 25 யூஸ் பண்ணியிருக்குங்க. கிராஸ் பார் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராஸ் பார் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா சரி கிராஸ் பார் அதுக்கு ஸ்டேபிள்ஸ் வச்சுட்டு எல்லாமே பக்காவாக பண்ணி தான் பண்ணுவீங்க. ஆக்சுவல் போட்டு வரலாம். அதே மாதிரி ஆக்சுவல் போட்டு வரலங்க. எல்லாமே நம்மளுடைய ஓன் டிசைன் தாங்க. எல்லாமே ரயில்வே கிரேடு 27 EN 27 கிரேடில் தாங்க எடுத்து நம்ம பண்ணுறோம். இது என்னுடைய ஓன் டிசைன். அது பண்ணி தான் இது இல்லாமல் இன்னும் 150 டன் கெப்பாசிட்டி 170 டன் கெப்பாசிட்டி கூட நம்ம வண்டி ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே ஒரு வண்டி ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அது 150 டன் கெப்பாசிட்டிங்க. அது இன்னும் ஹெவியாக இருக்கும். அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணி விட்றோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 100 டன் கெப்பாசிட்டி பிளாட்ஃபார்ம் சீட்லாம் பார்த்தீங்கன்னா 5 தான் யூஸ் பண்ணுறோம். பிளாட்ஃபார்ம் 5 சீட்டு, டாப் பார் 250 கிரேட் 250 mm டாப் பார், சைடு சேனல் 3 mm ஹைட்டு, வித்து 6 inch வித்து. இதெல்லாம் போதும் 100 டன்னுக்கு போதுமானதை. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க கர்நாடகாக்காரங்க, ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-22 வண்டி பக்கமாக இது வரைக்கும் பண்ணியிருப்பாங்க. எனக்கு நினப்பில்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி வண்டி தான். நல்லபடியாக இது அடுத்த வண்டி இன்னும் அவங்களுக்கு இன்னொரு வண்டி கூட ரெடி ஆகிட்டு இருக்குங்க. எல்லாமே கர்நாடகா தான் போகுதுங்க. ரோடு ஒர்க்குக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக ஸ்பெஷலாகவே நம்ம டிசைனிங் பண்ணுறோம். ஓன் டிசைன் பண்ணி தான் அது பண்ணுறேங்க. இது இல்லாமல் நார்மலாக ஹை பெட்டு, லோ பெட்டு, செமி லோ பெட்டு, இதுலேயே சின்னதாக வருங்க, குட்டியாக வரும். சிங்கிள் ஃப்ளோட்டிங் லோ பெட்னு சொல்லுவாங்க. அது 8 டயர் தான் வரும். இது 16 டயருங்க. அதுவும் பண்ணுறோம், பெஸ்ட்டாக பண்ணி தரோம். அது இல்லாமல் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு தாங்க. சிம்பிளாக சொல்லணும், ஒரு ஸ்டாண்டு. நாளைக்கு ரோட்டில் கழிச்சு விட்டாலுமே கூட எதுவும் ஆகக்கூடாது, இவ்வளோ ஹெவியாக தான் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி கழுத்துன்னு பார்த்தீங்கன்னா 3 கழுத்து தாங்க இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா 2 தாங்க இருக்கும். எல்லாம் மட்டும் 2 லெஃப்ட் லைட்டு ஒன்று இருக்குது. சென்டரில் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுருங்க, 2 inch அதிகங்கிறது. அடுத்த டூல்ஸ் பாக்ஸு, மேலே டூல்ஸு, டிரைவருங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. சமையல் பாத்திரம் வைக்கிறதுக்கு எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்து தாங்க அப்போ எல்லாம் பண்ணியிருக்கோம். அது பெஸ்ட்டாக பண்ணியிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோங்க. நீங்களும் வீடியோ பாருங்கள். வீடியோவை விட நேரில் வந்தீங்கன்னா இன்னும் வண்டி நல்லா ஏன்னா நேரில் பார்க்குறது வேறு மாதிரி இருக்கும், வீடியோவில் பார்க்குறது வேறு மாதிரி இருக்குங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வண்டி கொஞ்சம் மாசாக தான் இருக்கும், நல்லா ஹெவியாக இருக்கும். நம்மளாம் நல்லா பெஸ்ட்டாக கடவுள் விஷயத்தில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்களும் ஆதரவாக கொடுங்க, வந்து பாருங்கள், ஒர்க் ஷாப் வந்து பாருங்கள். எந்த டைப் வண்டி இருந்தாலும் சரிங்க, வண்டி இருந்தாலும் சரி நான் பண்ணிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமாக தனியாக நான் பண்ணிகிட்ருக்கேங்க. இதெல்லாம் இந்த தொழிலுக்குன்னு நான் வந்து சின்ன பையனில் கற்றுக்க வந்தாச்சுங்க. இந்த தொழிலுக்கு வந்து கிட்டத்தட்ட 26-27 வருஷம் ஆகுதுங்க. அதான் 27 வருஷம் 28 வருஷமே இருக்கும்.
எதுவாக இருந்தாலும் நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் வண்டி வந்துருக்கு. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இது, அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா இன்னும் டாட்டா வண்டி வரும், ஹைபர்டாக வரும். எந்த சீசனுக்கு எந்த வண்டியாக இருந்தாலும் வாங்க, நல்லபடியாக பண்ணி நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணால் டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணித்தரங்க. வணக்கம்.